வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.1ல 8 சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? the radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. ஸோ ஒரு ஸ்பியர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரேடியஸில் இருந்து. ஸோ அதோடைய இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் சர்ஃபஸ் ஏரியாவில் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஆர் ரேடியஸில் உள்ள ஒரு ஸ்பியர் 25% ஆஃப் ரேடியஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ரேடியஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்க்ரீஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 25% ஆஃப் ஆர். ஓகே, ஆர் ப்ளஸ் 25% ஆஃப் ஆர். ஸோ 25% இந்த ஸ்மால் ஆரை மல்டிப்ளை பண்ணும். ஆர் ப்ளஸ் 25% எப்படி எழுதலாம்? 25/100 எழுதலாமா? இன்ட்டு ஆர். ஸோ இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 5 சார் 25 2 இந்த 20 வருமா? அடுத்து 1 5 4 ஆர் ப்ளஸ் 1/4. நீங்கள் 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். 125 25 425 சார் 100 போட்டுக்கலாம். ஓகே, ஆர் ப்ளஸ் 1/4 இன்ட்டு ஆர். ஸோ இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4r ப்ளஸ் 1r/4 ஈக்குவல் டு 5r/4. ஸோ இது இன்க்ரீஸ் ரேடியஸ் கிடச்சிட்டா? இன்க்ரீஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு 5r/4. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஒரு ஸ்பியரோட சர்ஃபஸ் ஏரியா ஃபார்முலா தெரியுமா? surface area of sphere equal to surface area of sphere equal to 4 pi r square. Okay, so increase percentage கண்டுபிடிக்கணுமா? increase percentage equal to so new surface area minus old surface area வா? ஸோ இன்க்ரீஸ் ரேடியஸ் வச்சு ஒரு சர்ஃபஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நியூ சர்ஃபஸ் ஏரியான்னு போட்டுக்கலாம். நியூ சர்ஃபஸ் ஏரியா மைனஸ் ஓல்டு சர்ஃபஸ் ஏரியானா ஸோ ஆர் ரேடியஸ் ஆர்னு எடுத்துகிட்டு ஒரு சர்ஃபஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓல்டு சர்ஃபஸ் ஏரியா divided by old surface area. Okay, so new surface area na 4 pi r square. So r பதிலா 5r/4 whole square போட்டுக்கலாம். Okay, 4 pi r பதிலா 5r/4 whole square minus old surface area na radius r னு எடுத்துக்கணும். 4 pi r square தான் வரும். divided by 4 pi r square. 4 pi. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 5 ஸ்கொயர்னா 25 இன்ட்டு 25 ஆர் ஸ்கொயர் பை 4 சாரி ஆர் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 16 எழுதலாமா? மைனஸ் 4 பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து 4 பை ஆர் ஸ்கொயர் ரெண்டுலேயும் காமனாக இருக்கா? வெளியே எடுத்துக்கலாமா? 4 பை ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்தா இல்லை 25/16 ஸோ 25/16 மைனஸ் 1 இருக்குமாங்க பை 4 பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த 4 பை ஆர் ஸ்கொயர் 4 பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 25/16 மைனஸ் 1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ இதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால 100 இன்ட்டு 100 போடணும். ஓகே, இன்ட்டு 100 போடணும்.
ஓகே. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 25 மைனஸ் 16 by 16 into 100. ஸோ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 9 by 16 into 100 வரும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 8 2s are 16, 5 2s are 10, 0, 50 வரும். நெக்ஸ்ட்டும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 4 2s are 8, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 5 2s are 10. ஸோ 25 9 into 25 by 4 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 225 by 4. ஸோ இது டிவைட் பண்ணால் 56.25 கிடைக்கும். ஓகே. Therefore, increased percentage equal to 56.25%. Okay, students.